ஹலோ ஆல், பிக் பாஸ் லைவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு செஷன் வச்சுருக்காங்க. செஷன்னா கிச்சனுக்கு வந்து என்னெல்லாம் கம்ப்ளைண்ட் இருக்கோ அதெல்லாம் வந்து படிங்கன்னு சொல்லிட்டு கிச்சனுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸ் வச்சுருக்காங்க போல். அதில் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, படிக்கலான்னு சொல்லிட்டு எல்லோரும் கூப்பிட்டு வச்சு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு அட்டகாசம் பண்ணுறாங்க. இதில் சபரி, விக்ரம் அண்ட் அரோரா 3 பேர் தான் வந்து லெட்டர்ஸ் வந்து படிக்கிறாங்க. கிச்சன்னாலே வந்து வார்டன் அண்ட் அசிஸ்டன்ட் வார்டன் தானே, எனக்கு தெரியல இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களா. ஏன்னா பாரு அண்ட் எஃப்ஜே 2 பேரும் சேர்ந்து தான் வந்து கிச்சனில் இருக்கணும். அப்போ ஏதாவது தப்புனா 2 பேர் மேலே தான் இருக்கணும். ஃபுட்டு 2 பேரும் சேர்ந்து தானே சமைக்கிறாங்க. அப்போ எல்லாத்துக்குமே வந்து பாரு பண்ண ஃபுட்டு வந்து கேவலமாக இருக்குது, நல்லா இல்லை, அப்படி தான் வந்து கம்ப்ளைண்டில் இருக்குது. இதில் தான் வந்து மார்னிங் பார்த்த அந்த லெட்டர் இருக்குது, தர்மலிங்கத்துக்கும் வசந்திக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்த உடனே பாரு வந்து யார் இதை எழுதுனாங்கன்னு சொல்லிட்டு ஸ்பாட்டிவாக தான் எடுத்தாங்க, கலாய்ச்சிட்டு தான் இருந்தாங்க, சீரியஸ் ஆகலை. ஆனால் இவங்க டாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. என்னென்னா அமித்தை முன்னாடி கூப்பிட்டு வச்சுட்டு பாருவை வந்து என்ன ரிலேஷன் வேணும் உங்களுக்கு, பாருவை மட்டும் இல்லை இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து என்ன ரிலேஷன் நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ இது வந்து பர்சனல் ரிலேஷன். இப்போ வீட்டில் அக்கா, தம்பி, தங்கச்சி அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசன். நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா பாரு வந்து லாஸ்ட் கார்னரில் இருக்காங்க, அதனால் ஆப்போசிட்டாக இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து அமித் சொல்கிறாங்க, சரி ஓகே பெஸ்ட் இஸ் லாஸ்ட்டுன்னு சொல்லும்போது எல்லோரும் வந்து கலாய்க்கிறாங்க. என்ன அமித் சார், இவங்களுக்கு வந்து மூளைக்கல் போச்சா, இந்த ஆளுக்கு வந்து கல்யாணம் ஆகி குழந்தை இருக்காங்க, இவங்க விளையாட்டுன்னு சொல்லிட்டு சிலது பண்ணுறாங்கல்ல, ரொம்ப கேவலமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. லைவில் வேணும்னே வந்து ஒவ்வொரு விஷயம் பண்ணுறாங்கப்பா, இவங்களுக்கு புரிய மாட்டேங்குதா. இது வெளியே போவோம், வெளியே வந்து தப்பாக பேசுவாங்க, ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கு வந்து நெகட்டிவ்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குது. இது எப்படி என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு கண்டென்ட் ஆகும். இதை மட்டும் சின்ன குழந்தைங்க பார்க்கலையா. சரி, அப்போது அமித் வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு ரிலேஷன் வந்து சொல்கிறாங்க, அக்கா பொண்ணு, அண்ணன் பொண்ணு, அந்த மாதிரி. கடைசியில் பாருக்கு வந்து ஐயோ எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு பாரு சொல்கிறாங்க. ஆனால் அமித் வந்து ஒரு படி மேலே போய் தான் சொல்கிறாரு. அவரும் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட்டு அமித் பாரோட பேர் எதுவுமே சொல்லலை. சரி என்ன ரிலேஷனே சொல்லாமல் போய் உட்காந்துட்டாங்க. இது பொறுக்கலை. இந்த டாஸ்க் வச்சது எதுக்குன்னா, டாஸ்க் பிக் பாஸ்லாம் வைக்கல, இவங்களாம் வந்து செஞ்சது தான். ஸோ மெயினாக வந்து இவர் வாயால் வந்து பாரு வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு வேளை லவர் சொல்லுவாங்களா இல்லை வேறு ஏதாவது சொல்லுவாங்களா கேட்குறதுக்கு. அமித்தை திருப்பியும் கூப்பிட்டு வந்து சொல்லுங்கள், நீங்கள் பாருக்கு சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு விக்ரமும் சபரியும் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அமித் வந்து சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க வந்து ஃப்யூச்சரில்ன்னு சொல்லும்போது என்னது ஃப்யூச்சர்லையா, அதுக்கு வந்து சபரி ஒரு கேவலமான விஷயம் சொல்கிற, சிவரஞ்சினின்னு சொல்லிட்டு, அதாவது அமித்தோட பேர், ஒய்ஃபோட பேர் இருக்கு இல்லையா, அதை வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக அமித் கேட்டிருப்பார். இருந்தாலும் அமித் வந்து சொல்லியிருக்க கூடாது. அமித் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஃப்யூச்சரில் இல்லைனா வீட்டில் விளக்கு ஏற்றுற மாதிரி அந்த மாதிரி ஒன்று சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். எல்லாருமே வந்து கலாய்ச்சி தள்ளுறாங்க, அமித்தையும் பாருவையும் சேர்ந்து. எதுக்குடா இப்படி பண்ணுறீங்க அந்த மாதிரி இருந்தது. வெளியே அவங்களோட ஒய்ஃப் எந்த மாதிரி நிலைமையில் இருப்பாங்க. விளையாட்டுக்காக இருந்தாலும் இந்த மாதிரி யார்கிட்ட சேர்த்து வச்சு பேசுகிறதே வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்கப்பா. இதுதான் உங்களோட நாகரிகமா.